ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு வந்து கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கும். பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் மீண்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு காலம் காலத்து எடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சியில் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. இந்த வழக்கு சரியா நடைபெறும் சொன்னா சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம். அது மீண்டும் மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையா மீண்டும் மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க. காலம் காலந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க, அதுக்காக பேட்ஜி அனுப்பிட்டு வரீங்க. அதுக்கு விளக்க சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க. முதல்ல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, 2 வருடம் இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு. யார் ஆட்சி? உங்க ஆட்சி. 2 வருஷம் பாலியல் தொழில் நடந்திருக்கு பொள்ளாச்சியில். அந்த புகார் கொடுக்க 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த புகார் கொடுத்து அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆயிருக்கு எஃப்ஐஆர் போறதுக்கு. இதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. சிபிஐ விசாரணையில் யார் யார் என்பதெல்லாம் பேரெல்லாம் வெளியில் வந்திருக்கு. எனவே அதை வெளியில் நான் சொல்ல விரும்பல. காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்துடைய கண்ணியத்தை கருது நான் பேரில் சொல்ல விரும்பல. இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. திரும்பி திரும்பி நான் சொல்றது வந்து உண்மை இல்லை, உண்மை இல்லைன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு வந்து கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கும். அவர் முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை வந்து பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் மீண்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொள்ளாச்சி ஏன் சார் நாங்கள் உதாரணம் சொல்லி காட்டுறோம்னா நீங்க நடவடிக்கை எடுக்கல. எவ்வளவு காலம் காலத்து எடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சியில் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால தான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. இந்த வழக்கு சரியா நடைபெறும் சொன்னா சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம். அது மீண்டும் மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையா மீண்டும் மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க. அவ்வளவு காலம் காலந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழக இந்த சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமாக எடுத்திருக்கிறோம். அதை பத்தி நீங்க பேசுறீங்க, அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க, அதுக்காக பேட்ஜி அனுப்பிட்டு வரீங்க. அதுக்கு விளக்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க. முதல்ல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றதை நிரூபிக்கலன்னா நான் சொல்றதை ஏத்துக்க தயாரா சொல்லுங்க. நீங்க அன்பு முதலமைச்சர் அவர்கள் டைரக்ட் சொன்னாரு, அவர் சொல்ல முடிவு எடுக்க படி மேலே போயிட்டு வரா. நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் தவறாக நான் கொடுத்து ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டார். ஆனா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. முதலமைச்சர் சொன்ன கண்டிஷன் ஏற்று 2 பேரும் கொடுக்கணும். 2 பேருடைய மேலூர் இருக்கின்ற மக்கள், அங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடுமோ, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகள், பெண்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு பென்ஷன் வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேரணிகள் எல்லாம் நடத்தி அதனால் அவர்கள் மீது வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.